டிசாஸ்டர் மிசைல் சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் இதே மெடிசனை ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ என்னாச்சு உங்களுக்கு? டாக்டர், இவ என்னோட வைஃப். வெளியில போய்கிட்டு இருந்தோம், அப்படியே கார்ல உட்கார்ந்து இருந்தபடியே மயங்கிட்டா. என்னன்னு புரியல. ப்ளீஸ் டாக்டர் செக் பண்ணுங்க. சரி நான் செக் பண்றேன். அடிக்கடி திடீர்னு மயக்கம் போடுவாங்களா? இல்ல, ஆனா காலையில இருந்து ரொம்ப டயர்டா இருந்தா. சரி நான் செக் பண்றேன். நர்ஸ், டாக்டர் உங்களை எமர்ஜென்சி வார்டுக்கு கொண்டு போங்க. ஓகே டாக்டர். போங்க. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ச்சே, எப்ப கோர்ட் ஹியரிங் போட்டாலும் ஏதாவது ஒரு தடங்கல் வந்துருது. நிஜமாவே மயக்கமா இல்ல டிவோர்ஸ தள்ளி போட டிராமா ஏதாவது பண்றாளா? ஒண்ணுமே புரியலையே. எனக்கு அபி வேணும். அபியை நான் பார்க்கணும். அபியை பார்க்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிட மாட்டேன், சாப்பிட மாட்டேன். மேடம், சூடா இருந்த சாப்பாடு சாம்பார்லாம் ஆறி போயிடுச்சு. சாப்பிடுங்கம்மா, இல்லனா மறுபடியும் சூடு பண்ணி தரட்டுமா? வேண்டாம் தங்கம். என்ன மேடம் ஒரே யோசனையாவே இருக்கீங்க? எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம் தங்கம். ஏங்க, நீங்க லஞ்ச் சாப்பிட தானே வந்தீங்க? சாப்பிட்டாச்சுல, கிளம்புங்க. பழத்திலேயே மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்ச பழம் எதுன்னு சொல்லு பாப்போம். தெரியலையே. ஆரஞ்சு பழம் தான். இதுல 6, 5ன்னு 2 நம்பர் இருக்குல்ல. ஷோ கடவுளே, என்ன காப்பாத்து. அப்பாடா, கடவுளுக்கு நான் சொன்னது கேட்டுச்சு போல இருக்கு. இரு இரு, இந்திரா மேடம் தான் கூப்பிடுறாங்க. ஹலோ, சொல்லுங்க மேடம். அபி எங்க இருக்கீங்க? ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன் மேடம். எனக்கு அந்த டெண்டரோட சில வெரிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரியல. இப்ப வந்து அந்த டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுமா? உடனே வந்து கிளியர் பண்றேன் மேடம். கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? ஓகே மேடம், இதோ வந்துடுறேன். என்னங்க? இந்திரா மேடம் வர சொல்றாங்க, நான் கிளம்புறேன். சரியா? தங்கம், மேடம். அபி வந்தா தானே என் பொண்ணு சாப்பிடுவேன்னு சொன்னா? ஆமா மேடம். இப்ப இங்க அபி வர போறான். காயத்ரி சாப்பிட போறா. நல்லது மேடம். இதெல்லாம் எடுத்துட்டு சாப்பாடு போடு. சரிங்க மேடம். சார், டாக்டர் உங்களை கூப்பிட்டாங்க. டாக்டர் வாங்க அர்ஜுன், உட்காருங்க. என்ன அர்ஜுன் சார், அவங்க மயக்கமா இருக்காங்கன்னு சாதாரணமா சொல்லிட்டீங்க. அவங்க கன்சீவா இருக்காங்க சார். டாக்டர், கன்சீவா இருக்காளா? இவங்களை இந்நேரம் நீங்க ரெகுலர் செக்கப்க்கு கூட்டிட்டு போயிருக்கணுமே. ஏன் கூட்டிட்டு போகல? அவங்க கன்சீவா இருக்காங்களான்னு வேற கேக்குறீங்க. அதுவே உங்களுக்கு தெரியாதா? இல்ல டாக்டர், நான் 2 மாசமா பிசினஸ் விஷயமா வெளியூர்ல இருந்தேன். இப்பதான் வந்தேன். ஓ, அதான் நேர்ல சொல்லலாம்னு நினைச்சு சஸ்பென்ஸா வச்சிருந்தாங்களோ? அப்படிதான் நினைக்கிறேன் டாக்டர். சரியா போச்சு. உங்க வைஃப் நல்ல நேரம்லாம் பார்த்து உங்ககிட்ட சொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சஸ்பென்ஸ நான் வேற உடைச்சிட்டேனே. இல்ல பரவாயில்ல டாக்டர். சில பேர் அப்படிதான்
சர்ப்ரைஸ் பண்றேன்னு உடனே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல மாட்டாங்க. நல்ல நேரம் நல்ல நாள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க. எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் அர்ஜுன், நீங்க அப்பாவாக போறீங்க. தேங்க்ஸ் மேடம். சரி, இப்ப அவங்க கன்சீவா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல. இனிமேல் ரொம்ப நாள் வெளியூர் டூர் எல்லாம் போடாதீங்க. அவங்க ரொம்ப வீக்காவும் அனிமிக்காவும் இருக்காங்க. உங்களோட அன்பும் அரவணைப்பும் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. இனிமேலாவது அவங்கள ரெகுலர் செக்கப்க்கு கூட்டிட்டு வாங்க. நிச்சயமா டாக்டர். இப்ப இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். மயக்கம் தெளிஞ்சதும் கூட்டிட்டு போங்க. அப்புறம் இந்த மருந்து மாத்திரை டானிக் எல்லாம் ரெகுலரா கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்கோங்க. ஹெல்தியான சாப்பாடெல்லாம் சாப்பிட சொல்லுங்க. மத்ததெல்லாம் அவங்களுக்கே தெரியும். இப்பதான் ஆன்லைன்ல பார்த்து எல்லாருமே பாதி டாக்டர் ஆயிடுறாங்களே சார். இந்தாங்க. தேங்க்யூ டாக்டர். அர்ஜுன், உடம்பு ரொம்ப டயர்டா இருக்குடா. எழுந்திருக்க கூட முடியல. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஃபீவரிஷா இருக்கு. என்னது இது? இப்பதானே நான் தலை வாரி போட்டு வச்சு விட்டேன், அதுக்குள்ள எப்படி உட்காந்துட்டு இருக்க? சரி, அபிய பத்தி ஒரு விஷயம் சொல்லலாம் தான் வந்தேன். அபிய பத்தி என்ன விஷயம்? அபி இப்போ நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. அபி வராரா? அபி நம்ம வீட்டுக்கு வராரா? மா, நிஜமாவாமா? நிஜமாதான். ஆனா அவர் இங்க வரும்போது நீ இந்த குளத்துல இருந்தா நல்லவா இருக்கும். நீ பழைய காயத்ரியா மாறணும். சீப்பு போட்டு இப்போ ஓகேமா? போதாது, நீ கீழே இறங்கி வா. அபி இப்ப வந்துருவாரு. ஐயோ வேணாமா, நான் இங்கிருந்தே அபிய பாத்துக்கிறேன். அப்ப இந்த சாப்பாடு கொடு. நீ போ, அபி வந்துருவாரு. நான் இங்கிருந்தே அபிய பாத்துட்டே சாப்பிடுறேன். போ போ போ, நீ போமா, நீ போ. கொடுங்க, நீங்க போங்க. போமா, போ போ போ, போமா. அவர் வந்துட போறாரு, போ.